ஒரு ஆடு கறி வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கறி கடைக்காரரை பார்த்துட்டு மூளை இருக்கான்னு கேட்குறீங்க. அவர் என்ன பதில் சொல்லுவார்? இருந்தா இருக்குன்னு சொல்லுவார், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவார். இதே கறி கடைக்காரர் ரோட்டில் போயிட்டு இருக்கார். அவரை கூப்பிட்டு அதே கேள்வியை கேளுங்க பார்ப்போம். அப்போ நாமெல்லாம் கடைசி வரை கைத்தட்டவே பிறந்தவர்களைப் போல கைத்தட்டி கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்குது. ஆனால் மாறாக மற்றவர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தாய்மொழியே தமிழாக இருக்காது. தமிழ் சங்கத்துக்கு வருவாங்க, அடுத்த வருடமே உறுப்பினர் ஆவாங்க, அதுக்கு அடுத்த வருடம் தேர்தலில் போட்டிடுவாங்க, அதுக்கு அடுத்த வருடம் தலைவர் ஆவாங்க, அடுத்து அவங்க இன்னொரு சங்கத்தை ஆரம்பித்து அவங்க மக்களுக்கு சேவை செய்ய போயிடுவாங்க. ஏதாவது ஒன்று சொன்னால் ஆமாம் இவங்க தான் முதல்ல தோன்றிட்டாங்க, குரங்குக்கு முன்னாடியே வந்துட்டீங்களா, நீங்கள் கல் தோன்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டீங்களா, மண் தோன்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டீங்களான்னு எல்லாம் கேட்டிருக்காங்க. அதனால் திருக்குறள் பாடக்கூடாதுன்னு ஆண்டாள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் ஒரே சொன்னார். வந்தாயே தாயே வா மகனே என்றாயே, தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல், உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா, என்னை எரித்தாலும் என் நெஞ்சம் உன்பேர் தான் சொல்லும்படி தங்க மகளே, தாயே தமிழே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், நமது தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். வடக்கு டெக்சாஸ் தமிழ்ச்சங்கம் திறன் தேடல் என்ற ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றது. நம்மிடம் திறமை அதிகமாக இருக்கின்றது, தேடல் குறைவாக இருக்கின்றது. நம்மிடம் தலைமை பண்பு அதிகமாக இருக்கின்றது, ஆனால் தலைமை இடத்திற்கு போக வேண்டிய வேகமும் பொறுப்புணர்ச்சியும் குறைவாக இருக்கின்றது. தமிழகத்திலே தமிழில் எழுத தெரிந்தவர்கள் அதிகம். அனைவரும் தமிழ் மொழிதான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் தமிழர் அல்லாத ஒருவர் எழுதவோ பேசவோ வந்தால் அவர் வளர்கின்ற வேகத்தில் தமிழர்கள் ஒருபோதும் வளர்ந்ததே கிடையாது. அதற்கு காரணம் தமிழர்களுக்கு திறமை இல்லை என்பதல்ல, அந்த திறமையை அங்கீகரிக்க வேண்டிய தலைமையிடத்தில் ஒருபோதும் தமிழர்கள் இருக்க வைக்கப்பட்டது இல்லை. அப்ப தமிழர்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, தலைமையிடத்தை நோக்கி எப்படி செல்வது, தலைமைத்துவத்தோடு குழந்தைகளை எப்படி வளர்ப்பது. இப்போ கடந்த தலைமுறையில் நம்ம பெற்றோர்கள்லாம் என்ன சொன்னாங்க? நீ அமெரிக்காவுக்கு போய் வேலை பார்க்கணும், இங்கிலாந்துக்கு போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும். ஏன் அப்பயே அவங்க அந்த நாட்டுக்கு போய் நல்லா தொழில் நடத்தணும், அந்த நாட்டுக்கு போய் பெரிய பணக்காரனா வரணும் அப்படின்னு சொல்லலை. இந்த உழுத மாடு ஊருக்கு போன கதைன்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்லாம் பார்த்தீங்கன்னா மாடு கட்டி விவசாயம் பண்ணுறப்போ அந்த மாட்டை ஒரு ஊரில் நல்லா விவசாயம் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு வீட்டில் விவசாயம் பண்ணுறதுக்கு வண்டி மேலே ஏற்றி அனுப்புவாங்க. அந்த மாடு போய் இறங்கினோன்னா முதல் வேலையாக போயிட்டு என் கழுத்தில் அந்த இதை மாட்டுங்கன்னு போய் நின்றுக்கும். அடுத்த ஊரை உழும், இன்னொரு இடத்துக்கு போயிட்டு என் மேலே மாட்டுங்கன்னு உட்காரும். தமிழர்கள் அலுவலகத்துக்கு போகிறதும் உழுத மாடு ஊருக்கு போகிறதும் ஒரே மாதிரி இருக்கும். போனோன்னா முதல் வேலையாக வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அலுவலகத்துக்கு போய் யாராவது வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்களா? நம்ம பண்ணுவோம் அதை. அதனுடைய விளைவு என்னன்னா, இப்போ பெரிய நிறுவனங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேலை கேட்குறவனுக்கு வேலையை கொடு, சம்பளம் கேட்குறவனுக்கு சம்பளத்தை கொடு. நான் போனோன்னா முதல் வேலை, எனக்கு என்ன வேலை சார் சொல்றீங்க, இந்த வேலையை பாருப்பா, கடைசி வரைக்கும் இந்த வேலையை பாரு. தமிழ்ச்சங்கம் இவ்வளவு நடக்குது. எவ்வளவு தமிழர்கள் தமிழ்ச்சங்கத்தில் உறுப்பினராக இருக்கோம், எவ்வளவு பேர் போட்டிடுறோம், எவ்வளவு பேர் வெல்றதுக்கான உத்தி வச்சிருக்கோம்? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்ப நாமெல்லாம் கடைசி வரை கைத்தட்டவே பிறந்தவர்களைப் போல கைத்தட்டி கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கு. ஆனால் மாறாக மற்றவர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தாய்மொழியே தமிழாக இருக்காது. தமிழ் சங்கத்துக்கு வருவாங்க, அடுத்த வருடமே உறுப்பினர் ஆவாங்க, அதுக்கு அடுத்த வருடம் தேர்தலில் போட்டிடுவாங்க, அதுக்கு அடுத்த வருடம் தலைவர் ஆவாங்க, அடுத்து அவங்க இன்னொரு சங்கத்தை ஆரம்பித்து அவங்க மக்களுக்கு சேவை செய்ய போயிடுவாங்க. தமிழ்நாட்டிலையும் இதான் நடக்குது, அமெரிக்காவிலையும் இதான் நடக்குது. அப்ப திறன் நம்மிடம் நிறைய இருக்கின்றது. ஆனால் இந்த திறமையை தேடி கண்டுபிடிச்சு எதை யார்கிட்ட கொடுக்கிறது, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார் இல்லைங்களா? அப்ப திறமையான நபர்களை கண்டடைகிறது மட்டுமல்ல, அவர்களை சரியான இடத்திலே அமர்த்தி அழகு பார்த்தால் மட்டும்தான் தமிழ் சமுதாயமும் தமிழினமும் தமிழ் சங்கங்களும் வளர முடியும். அதன் ஒரு தொடக்கமாக திறன் தேடல் என்ற நிகழ்வை ஏற்பாடு செய்த இந்த தமிழ் சங்கத்துக்கு எனது வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். முன் தோன்றி மூத்த குடி. ஒரு 2024 ஆண்டு வரைக்கும் இந்த வார்த்தைகளை வைத்து தமிழர்களை கேலி செய்தவர்கள் இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று சொன்னா ஆமா இவங்க தான் முதல்ல தோன்றிட்டாங்க, குரங்குக்கு முன்னாடியே வந்துட்டீங்களா, நீங்க கல் தோன்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டீங்களா,
மண் தோன்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டீங்களான்னு எல்லாம் கேட்டிருக்காங்க. சில பேர் வந்துட்டு கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றி மூத்த குடின்றதுல வாழ்ங்கிறத மட்டும் எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களாம் அகிம்சா விரும்பிக்கலாம். வாழ்னு போட்டாங்க, வேணாம், அது நம்ம தூக்கி அந்தாண்ட போட்டுருவோம். இன்னொரு தரப்பு அது வந்து வாழ் கிடையாதுங்க, வாள். நம்ம ஒரு காலகட்டத்தில் குரங்கா இருந்தோம் இல்லைங்களா, அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த திரிக்கிற வேலையெல்லாம் அடுத்தவங்க பார்த்துப்பாங்க, நம்ம எதுக்கு பார்க்கணும்? 2018ஆவது ஆண்டில் இருந்து நான் வந்து இதுக்கான விளக்கத்தை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு பாடலை தமிழர்களிடம் வந்து ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, நம்ம வந்து பள்ளிக்கூடத்தெல்லாம் படிக்கிறப்போ இடஞ்சுட்டி பொருள் விளக்கம்னு ஒன்று படிச்சிருக்கோமா? இடஞ்சுட்டி பொருள் விளக்கத்தில் என்னன்னா, முதல்ல அது எந்த நூல்ல வருது, யார் சொல்றா, யார்கிட்ட சொல்றா, எந்த சூழ்நிலையில சொல்றாங்க, அதற்கு முந்தைய வரி என்ன, பிந்தைய வரி என்ன, இதெல்லாம் சேர்த்து விளக்குறதுக்கு தான் இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் அப்படின்னு பேர். சொற்கள் வந்து அது எந்த இடத்துல பயன்படுத்தப்படுதோ அதை பொறுத்து மாறுபட்ட பொருளை தரும். இதற்கு நான் எப்பயும் சொல்ற உதாரணம் என்னன்னா, நீங்க ஒரு கறி கடைக்கு போறீங்க, போய் வந்து ஒரு ஆடு கறி வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கறி கடைக்காரரை பார்த்துட்டு மூளை இருக்கான்னு கேக்குறீங்க. அவர் என்ன பதில் சொல்லுவாரு? இருந்தா இருக்குன்னு சொல்லுவாரு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாரு. இதே கறி கடைக்காரர் ரோட்ல போயிட்டு இருக்காரு, அவரை கூப்பிட்டு அதே கேள்வியை கேளுங்க பார்ப்போம். அப்ப அதே வார்த்தைகள் தான் நீங்க தான் கேக்குறீங்க, ஒரு நபர்கிட்ட தான் கேக்குறீங்க, எல்லாம் அதே மாதிரி இருக்கு. அந்த இடம் மாறுகின்ற பொழுது அந்த சொற்களினுடைய பொருள் மாறுகின்றது. நம்ம சொல்லுவோம், என்ன இடம் பொருள் எவ்வளவு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க, இடனறிதல் அப்படின்னு திருவள்ளுவரை எழுதியிருக்கிறார் ஒரு அத்தியாயம். அப்ப எந்த இடத்தில் எந்த வார்த்தையை பயன்படுத்தி எப்படி கேட்பது என்பது மிக முக்கியமானது. தமிழர்கள் எழுதிய பல்வேறு நூல்களில் இருக்கக்கூடிய செய்திகளை அது எந்த இடத்தில் வந்திருக்கின்றது, அது எந்த பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதெல்லாம் மறைச்சிட்டு இவங்க வந்து தமிழர்கள் தப்பா சொல்லிட்டாங்க, தமிழர்கள் இப்படிதான் சொன்னாங்க இன்னும் கற்பிக்கக்கூடிய ஒரு போக்குன்றது நீண்ட காலமா இருக்கு. பாரதியார் வந்து ஒரு இடத்துல சொல்லுவாரு, மெல்ல தமிழ் இனி சாகும் என்று சொன்னான் அந்த பேதை அப்படின்னு சொல்லுவார். அந்த முட்டாளு மடையன் கூறு கெட்டவன் தமிழ் இனிமே செத்துருன்னு சொன்னான் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பார். ஆனா நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ் இனிமே வளராதுப்பா. இங்கிலீஷ்லாம் வந்துட்டு இங்கிலீஷ்ல பத்தியா 26 எழுத்தா இருக்குது, இப்படியே அடிச்சிடலாம், கீபேட்லயே மொத்த மொழியும் இருக்கு, நம்ம இவ்வளவு எழுத்த வச்சுட்டு எப்படிப்பா வளருவோம்? இதெல்லாம் தெரிஞ்சுதான் பாரதியார் என்ன சொன்னாருன்னா, மெல்ல தமிழ் இனி சாகும்னு சொன்னாரு. பாரதியார் அப்படியா சொன்னாரு? ஒரு பெரியவர், சிலர் அவரை மகா பெரியவர்னு சொல்லுவாங்க, அவங்க வந்துட்டு பாடல்ல ஒரு வரி வரும், தீக்குறளை சென்றோதோம் அப்படின்ட்டு. குறளை சொல்றதுன்னா கோள் சொல்றதுன்னு அர்த்தம். அதுல கோள் சொல்றதுல இன்னும் தீமையா, ஒருத்தவங்க சொன்னதுல இன்னும் கொஞ்சம் தீமையா 4-5 வார்த்தை சேர்த்து, நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி சொன்னா 7-8 பிட்டுக்களை போட்டு சொல்றது இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து தீக்குறளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நல்ல மனிதர்களுக்கு சொல்றப்ப போய் கோள் சொல்லாதீங்க யார் கிட்டக்கேன்னு சொல்றதுக்கு தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னு ஆண்டாள் பாடுனா, அதை வச்சுக்கிட்டு இங்க குறள்ங்கிறது திருக்குறளை குறிக்குது, அதனால திருக்குறள் பாடக்கூடாதுன்னு ஆண்டாள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் உரை சொன்னார். அதே வழியில தான் இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோட முன் தோன்றி முட்ட குடின்னு சொன்னது தப்பு, கல்லும் தோன்றாமல் மண்ணும் தோன்றாமல் இருந்த பொழுது மனிதன் எப்படி தோன்றி இருக்க முடியும், அதனால அது அறிவியலுக்கு புறம்பானது, தமிழர்கள் தவறாக பேசுகிறார்கள், அவளுக்கு அவ்வளவு பெரிய வரலாறு இல்லை என்று ஒரு கூட்டம் கதறி கதறி பல நூற்றாண்டுகளாக நம்மை ஏமாற்றி வந்தது. இந்த வரிகளை நானே எடுத்து முழுதா படிக்கிறப்போ அது முதல்ல எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பொய் அகல நாளும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து உங்க மேல பொய்யெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. போட்டு வச்சிருக்கிறப்போ அந்த பொய்யெல்லாம் அகன்று போற மாதிரி, எலிகள் கூட்டமாக படுத்திருக்கிறப்போ ஒரு பாம்பு வர்றப்போ அந்த எலியெல்லாம் ஏந்திரிச்சு ஓடும் இல்லைங்களா, எலி பகை வந்து நாகம் வந்தா ஓடி போயிடும் திருவள்ளுவர் வந்து ஒரு உதாரணம் காட்டுவார். அந்த மாதிரி பொய்கள் எவ்வளவு கூட்டமாக நெருக்கமாக இருந்தாலும் ஒரு உண்மை வர்றப்போ அந்த பொய் வந்து அகன்று போயிடும். அப்படியாக பொய் அகல நாளும் புகழ் விளைத்தல், அந்த பொய்யை துரத்தி விட்டுட்டு புகழை உருவாக்குறான் ஒரு அரசன். அதுல என்ன வியப்பு இருக்கு? என் வியப்பாம் வையகம் போர்த்த வயங்குழி நீர் கையகல. இந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது, அறிவியல் படித்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த உலகத்தினுடைய பெரும்பகுதி எதால் ஆனது? நீரால் ஆனது. இந்த உலகம் பல்வேறு காலகட்டங்களில் முழுதும் நீரால் சூழப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு நம்ம இமயமலையோட மேல போய் பார்த்தோம்னா அதனுடைய படிவுகள்ல கடலோட படிவுகள் தான் நமக்கு அதிகமாக கிடைக்குது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள்ல வந்து நம்ம பார்க்குறப்ப சிப்பியும் சங்கும் வறண்ட மாவட்டங்கள் எல்லாம் கிடைக்குது.
ஏன்னா அங்க ஒரு காலகட்டத்தில் கடல் இருந்திருக்கின்றது. அப்போ உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகள் பல்வேறு காலகட்டங்களில் முழுவதும் கடலால் மூடப்பட்டு இருந்திருக்கின்றன. நமக்கு எல்லாருக்கும் அறிவியல் பூர்வமா ஏத்துக்கிட்டது தானே. அப்போ அந்த கடல் மூழ்கி இருக்கிறப்போ அது ரொம்ப அலையா சத்தமா இருக்கும். இங்க பசிபிக் பெருங்கடலுக்கு போறவங்களுக்கு புரியும், அந்த சத்தத்தோட அப்படியே இருக்கும். அப்ப வையகம் போர்த்த வயங்கொலி நீர், புரியுதா உங்களுக்கு? இந்த பூமியை மூடின அந்த நீர் கையகல, அந்த நீர் அகன்று போறப்போ இப்போ இப்போ பூமி இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு டெக்சாஸ் மாநிலம் திடீர்னு கடலுக்குள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது நடக்க போறது இல்லை, அதனால ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உள்ள போயிட்டு அந்த தண்ணி இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாநிலத்துல எது முதல்ல தெரியும்? நீர் அகல்றப்ப எது முதல்ல தெரியும்? மலை. நீர் கையகல கல் தோன்றி. கையகன்றா எது தோன்றும்? கல் தோன்றும். முதல்ல கல் தோன்றி. அடுத்தது மண் தோன்றல, மழை தான் தெரியுது, மண்ணே தோன்றல. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி. இது உங்க சொல்றது கல் தோன்றதுக்கு முன்னாடி மண்ணு தோன்றதுக்கு முன்னாடி சொல்லல, மொத்தமா தண்ணி மூடி கல்லு வெள்ள மண்ணு வர்றதுக்கு முன்னாடி முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பொருள். இன்னொரு பொருள் பாத்தீங்கன்னா, இப்ப இயற்கையில நிலங்களை சொல்றப்போ நம்ம குறிஞ்சி, முல்லை, மருதல், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்றோம். மனிதர்களே கால் வைக்காத இடத்துல கடலை பார்த்திருக்கீங்களா? பார்த்துருப்போம் இல்லைங்களா? மனிதர்கள் காலடியே இல்லாத தீவுன்னு சொல்லுவாங்க. அங்க கடல் இருக்கு. அங்க மலை இருக்கா? மனிதர்கள் காலடி இல்லாத இடங்கள்ல மலைகளும் இருக்கு. காடுகள் இருக்கா? இருக்கு. மனிதர்கள் கால் வைக்காத பாலைவனங்கள் இருக்கா? இருக்கு. மனிதர்கள் கால் வைக்காத இடத்துல நீங்க வயலை பார்த்திருக்கீங்களா? 5 நிலங்கள்ல மருதம் என்ற வயலும் வயல் சார்ந்த நிலமும் மட்டும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. அதான் மருதத்தினுடைய சிறப்பு. இப்ப இந்த மருத நிலம் உருவாக்கப்படுது இல்லைங்களா, அந்த நிலப்பகுதி கல்லில் இருந்து மண் தோன்றியது என்றும் குறிப்பிடப்படுகின்றது. நம்ம எங்க மண்ணுங்க எதுன்னு சொல்றோம்ல, எதை சொல்றோம்? வயக்காட்டை சொல்றோம். என்னோட தாய் மண்ணுன்றோம். ஏன்னா அந்த மண் அப்படியே இருந்துடல. என்னுடைய தந்தையும் மூதாதையர்களும் இருக்கிற காலகட்டத்தில் அது ஒரு காட்டு பகுதியா இருந்திருக்கும், முழுக்க காடா இருந்திருக்கும், ஒரு மலையா இருந்திருக்கும். அங்க புலியும் கரடியும் நடமாடிட்டு இருந்திருக்கும். இவர்கள் செருப்பில்லாத அந்த வெறும் கால்கள்ல முள்ளு குத்த குத்த அந்த நிலத்தை பார்த்திருப்பாங்க. அங்க இருக்கிற மரங்கள் அகற்றி இருப்பாங்க, முள்கள் அந்தாண்ட போட்டிருப்பாங்க, ஒரு தரையை கையால மெழுகி இருப்பாங்க. நமது முன்னோர்கள் வாழ தகுதி இல்லாமல் இருந்த ஒரு இடத்தை மேம்படுத்தி வயலாகவும் வயல் சார்ந்த நிலமாகவும் மாத்தி இருப்பாங்க. அதனாலதான் அந்த மண் நமக்கு மிக முக்கியமான மண். இன்னைக்கு நம்ம இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் அமெரிக்காவுக்கு விமானத்துல வந்திருப்போம். நம்ம பொதுவாக வெளிநாடுகளுக்கு விமானத்தில் போறோம். ஆனால் வெளிநாடுகளுக்கு தோணியில் போன தமிழர்களும் இருக்கிறார்கள். ஒரு கவிஞர், ஒரு ஈழத்தை சேர்ந்த ஒரு கவிஞர் அவங்க எப்படி ஈழத்தை விட்டு வந்தாங்கன்றத ஒரு பெரிய கவிதையா எழுதியிருப்பாங்க. அதுல வர்றப்போ செம்மண் சேர்ந்த பாதையில வெறுங்காலோட ஓடி வருவாங்க. வர்றப்போ ஒரு தோணி இருக்கு அவங்களை கடைசியா ஏத்திட்டு போறதுக்கு. அவங்க காலில் ஒட்டி இருக்க செம்மண்ணோட அவங்க கடல்ல கால் வச்சு போறப்போ ஒரு தூரத்துல போயிட்டு தோணியில கால் வைக்கிறப்போ ஒரு காலில் கொஞ்சம் மண் இருக்கும். அதை லேசா அவங்க காலை ஆட்டி அந்த மண்ணை கழுவிட்டு அந்த தோணியில ஏறுவாங்க. அந்த காட்சியை அவங்க எழுதுறாங்க. நான் ஏறின செம்மண்ணும் போயிற்று, என் மண்ணும் போயிற்று அப்படின்னு எழுதுவாங்க. ஒரு இடத்துக்கு நம்ம திருப்பியே வர முடியாது அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்தை விட்டு புறப்படுறது எவ்வளவு பெரிய வழின்னு யோசிச்சு பாருங்க. நான் 5வது படிக்கிறப்ப முதல் முறையாக நான் சென்னைக்கு போறேன். ஒரு 38 கிலோமீட்டர் வரைக்கும் நான் எங்க ஊரை விட்டு அந்தாண்ட போயிருக்கேன். அதை தாண்டி ஒரு தூரத்துக்கு போறோன்றப்போ அப்படியே அடிவயிறு கலங்கி கண்ணெல்லாம் தண்ணி அப்படிதான் நான் முதல் தடவை சென்னைக்கு வந்தேன். இன்னைக்கு அந்த ஊர்ல தான் வாழ்றேன், அந்த இடத்த கதை. அப்போ ஒரு முறை ஒரு பயணத்துக்கு போறோம், ஒரு வாரத்துல திரும்பிடுவோன்றப்பவே நம்ம பிறந்த நம்ம மண்ணை விட்டு போறது அவ்வளவு கடினமா இருக்குன்னா, நாம் திரும்பவே மாட்டோம் என்ற நிலையில அந்த மண்ணை விட்டு போவது எவ்வளவு பெரிய வழியாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, இல்லைங்களா? அவ்வளவு மிக முக்கியமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மண். அந்த மண் தோன்றதுக்கு முன்பாகவே எங்கள் குடி தோன்றி விட்டது. ஏன்னா நாங்க தான் அந்த மண்ணை உருவாக்கணும். இதுல எதுக்கு வாழ் வந்ததுன்னு நிறைய பேர் கேட்கறாங்க, இல்லைங்களா? இதெல்லாம் சொல்றீங்க, வாழ் எதுக்குங்க, பெருமை தானே அப்படின்னு கேட்கறாங்க. வாழ் என்பது வன்முறைக்கானது, போருக்கானது என்ற சிந்தனை இப்போது இருக்கக்கூடிய மனிதர்களிடம் மலிந்து கிடக்கின்றது. ஆனா இன்னைக்கு உலக நாகரிகத்தினுடைய வரலாறை பார்க்கிறப்போ நகரங்களும் மக்கள் வாழ்விட பகுதிகளும் ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் மிக குறைவாகத்தான் இருந்தது.
ஆனால் எப்பொழுது இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டதோ அதற்கு பிறகுதான் பெரிய பெரிய நகரங்கள் ரொம்ப எளிதாக உருவாக்கப்படுகின்றன. இதே ஐரோப்பிய நாட்டில் ஒரு காலகட்டத்தில் ஒரு தீவுலேருந்து இன்னொரு தீவுக்கு போகணும்னா ரொம்ப கடினப்பட்டு தான் போவாங்க, ரொம்ப கடினப்பட்டு போவாங்க. இங்கிலாந்தை சேர்ந்த ஆப்ரஹாம் டெர்பி என்பவர் இரும்பு பாலத்தை எப்படி உருவாக்கி 2 தீவு பகுதியை இணைக்கணும் அப்படின்றத கண்டுபிடிச்சார். 3ஆம் ஆப்ரஹாம் டெர்பி அப்படின்ட்டு நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவருக்கு உருவாக்கின பாலம் இன்னைக்கும் இருக்கு. அப்ப இந்த பாலங்களை உருவாக்கி இந்த நிலங்களை இணைத்து தான் அவங்க இந்த நாட்டையே உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டதால் என்ன பயன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை, கட்டுமானத்துறை, ஆய்வுத்துறை, இந்த 3 துறைகளும் இரும்பு என்ற ஒரு உலோகத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் எளிதாக சொல்வதனால், இரும்பை தொடாமலோ இரும்பை பயன்படுத்தாமலோ நவீன நாகரிக மனிதன் ஒரு நாள் கூட வாழ்ந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட இரும்பை முதலாக நாங்க பயன்படுத்தணும், மரங்களை அறுக்கிறதுக்கு அகற்றுறதுக்கு நாங்க பயன்படுத்தணும்னு தான் தமிழர்கள் சொல்லியிருக்காங்களே தவிர, நாங்க வாழை எடுத்துட்டு குத்தா வந்தோன்னு தமிழர்கள் சொல்லவும் இல்லை. தமிழர்கள் வாழை கண்டுபிடித்த உடனே அதை எடுத்துட்டு போய் நாடு பிடிக்க போகவும் இல்லை. அப்போ இது அனைத்தையும் தாண்டி தமிழர்கள் சொல்ல வருவது, இந்த உலகத்துல மிக தொன்மையான காலத்திலேயே நாங்க இரும்பு கண்டுபிடிச்சு நாகரிகத்திற்கு வித்திட்டோம் என்பதுதான். இந்த செய்தியை புரிந்து கொள்ளாமல் தமிழர்களை தவறானவங்க, பொய் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நான் இதையெல்லாம் மறுத்து 2018ஆவது ஆண்டுல ஆயுத தேசம்னே ஒரு புத்தகம் எழுதினேன். புத்தகம் பேரு ஆயுத தேசம். தமிழ்நாட்டில் இரும்பு காலம் எப்படி வந்தது, அது எவ்வளவு தூரம் வளர்ந்தது, நாம் எவ்வளவு முன்னோடிகளாக இருந்தோம், ஐரோப்பியர்கள் எப்படியெல்லாம் இரும்பு தொழில்நுட்பங்களை இங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்க, அதை பத்திலாம் அந்த நூல்ல எழுதியிருந்தேன். அதற்கு பிறகாக பல்வேறு ஆய்வு முடிவுகள் வெளில கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை வெளியிட்ட முடிவின்படி கிமு 3345ஆவது ஆண்டிலே இந்த உலகத்தில் மற்ற அனைத்து இனங்களும் இரும்பு என்ற உலோகத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக முதலாக இரும்பை பயன்படுத்திய இனம் என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, நாம் தலை நிமிர்ந்து சொல்வோம், புராணம் அல்ல, கற்பனை அல்ல, நேர்மையாக வரலாற்றின்படி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த ஒரே குடி எங்கள் தமிழ் குடி. தமிழர்களுக்கு இன்னும் நிறைய வரலாறுகள் இருக்கின்றன. ஆப்பிரிக்காவுக்கு வெளியே மிக பழமையான கற்கால கருவிகள் கிடைக்கக்கூடிய இடம் தமிழ்நாட்டில் தான் இருக்கின்றது. இந்தியாவிலே மிக பழமையான கல்வெட்டங்கள் கிடைக்கக்கூடிய பகுதி தமிழ்நாட்டில் தான் இருக்கின்றது. உலகிலேயே முதலாக கார்பன் நானோவை பயன்படுத்தியதற்கான சான்றுகள் நமக்கு தமிழ்நாட்டிலே கிடைக்கின்றன. கிமு 2000 தமிழர்கள் அறுவை சிகிச்சை செய்ததற்கான மண்டை ஓடுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. கிமு 1200 அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்திய கத்திகள் நமக்கு அகழாய்விலே கிடைத்திருக்கின்றன. உலகில் மிக மூர்த்த எழுத்துக்கான நாகரிக கூறுகள் நமக்கு தமிழ் மொழியிலே கிடைக்கின்றன. இந்தியாவில் வேற எந்த மொழியும் கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக எழுத்து வைத்திருந்ததாக எந்த சான்றும் இல்லாத நிலையிலே கிமு 7வது நூற்றாண்டிலேயே தமிழ் மொழிக்கு எழுத்து இருந்தது என்ற சான்று தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கில் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. இவ்வளவு சான்றுகள் இருக்குது தமிழுக்கு, இவ்வளவு சான்றுகள் இருக்கு தமிழுக்கு. ஆனால் எந்த சான்றும் இல்லாத மக்கள், இது எங்கள் நம்பிக்கை, இது எங்கள் புராணம், இது எங்கள் கதைகள் என்று அந்த நம்பிக்கையையும் புராணத்தையும் கதையையும் பேசிய மக்களை ஒருங்கிணைத்து இன்றைக்கு மேலே வந்திருக்கிறார்கள் என்றால் நம்மால் ஏன் உண்மையை பேசி அறிவியலை பேசி முன்னுக்கு வர முடியாது? உலகத்தின் அனைத்து மூலைகளிலும் இன்று தமிழ் இருக்கின்றது. இருந்தும் தமிழன் வளராமல் இருக்கின்றான். அதற்கு ஒரே காரணம், தமிழனின் மூளையில் தமிழ் இல்லை. இல்ல, இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்த பிறகு தமிழ் மொழியினுடைய அந்த தேவையை புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் நமக்கு தமிழ் சங்கத்துக்கெல்லாம் வரணும்னு தோணுது. மற்றவங்க எல்லாம் வந்தவொன்னா முதல் வேலையா தமிழ் சங்கத்துக்கு போயிட்டாங்க இல்லையா? அப்ப தமிழ் மொழியினுடைய தேவை புரிவதற்கே நமக்கு இவ்வளவு காலம் ஆகியிருக்குது. நாம் நமது அடுத்த தலைமுறையை இது போன்ற நிகழ்ச்சிக்கு கொண்டு வரவில்லை என்றால் அவர்களால் அந்த தேவையை புரிந்து கொள்ள முடியுமா என்பதே கேள்விக்குறிதான். அதனால தமிழ் இனத்தின் நன்மைக்காகவும் அடுத்த தலைமுறையின் நன்மைக்காகவும் நாம் தமிழ் மொழியை ஊக்குவிப்போம். இது போன்ற நிகழ்வுகளிலே தொடர்ந்து நாம் நமது பங்களிப்பை கொடுப்போம். இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் பல தூரம் கடந்துதான் இங்கே வந்திருக்கோம். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. உங்க ஒவ்வொருவருக்கும் நிறைய வேலைகள் இருக்கு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நமக்கு பிரியாரிட்டின்னு சொல்லுவாங்க, எந்த வேலைக்கு முன்னுரிமை கொடுப்பது, எந்த வேலைக்கு முன்னுரிமை கொடுக்காமல் இருப்பது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதுல தமிழுக்கான வேலைகளுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுங்கள். இப்போ நான் எனக்கு வேலை இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு வேலை இருக்குன்னா நம்ம கடைசி வரைக்கும் வேலைக்காரங்களாக தான் இருக்கணும். எனக்கு கடமை இருக்கு, எனக்கு கடமை இருக்குன்னு சொன்னா நம்ம தலைவர்களாக மாறலாம். அப்போ கடமைகளை வேலைகளை விட மிக முக்கியமானதாக எடுத்துக்கொள்ளுங்கள். இது போன்ற நிகழ்வுகளுக்கு உங்களாலான அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி வாங்க.
அடுத்த தலைமுறை குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க. இந்த குழந்தைங்களை வந்து இந்த பேச்சை கேட்கறாங்க, கேட்கல, அதை பத்தி கவலை கிடையாது. விளையாண்டுகிட்டு இருக்க ஏதாவது ஒரு மூலையில. குழந்தைகளுக்கு வந்து நம்மளை விட நல்ல நினைவாற்றல் உண்டு, நல்ல கவனம் இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலே 4 வார்த்தை கேட்கறாங்க இல்லைங்களா, அது அவங்களுக்கு எதாவது ஒரு நாள் பயன்பட்டால் கூட அவர்களுக்கு வந்துட்டு ஒரு புரிதல் வர்றதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ அமெரிக்காவுக்கு வர்றப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க குழந்தைங்கிட்ட ஆங்கிலத்தில் பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் நம்ம பிள்ளை நல்லா ஆங்கிலம் பேசும் அப்படின்னு. இப்போ அவங்க குழந்தைங்க அவங்கள விட நல்லா ஆங்கிலம் பேசுது, ஆனா தமிழ் பேசல. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்க வகுப்பு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த சுற்றுப்புற சூழல் அந்த குழந்தைகளுக்கு வகுப்பை தானே எடுக்கும். அப்போ உங்கள் குழந்தை வளர்ப்புல மிக முக்கியமான அங்கம் என்னன்னா, குழந்தைகளை அதன் அறிவு வளர வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களுக்கு கொண்டு வாருங்கள். நீங்க வந்து செடி வளரலன்னு சொல்லி கயிறு கட்டி தூக்க முடியாது, அதை வெயில்ல வச்சா அதை வளர்ந்துட்டு போகும் இல்லைங்களா. அப்ப குழந்தைகளுக்கான வெயில் தான் தமிழ்ச்சங்கங்கள். அந்த தமிழ்ச்சங்கங்களுக்கு உங்கள் வருகை மிக முக்கியம். குழந்தைகளோடு வாருங்கள், சங்கங்களில் உறுப்பினராகுங்கள். ஒவ்வொரு தமிழ்ச்சங்கத்திலும் தமிழர்கள் மட்டுமே தலைமை பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். அது ஒன்றுதான் இனமீட்சிக்கு வழி என்று கூறி, இந்த அமெரிக்க வருகையிலே உங்கள் அனைவரையும் பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த ஃபெட்னாத் அமைப்பிற்கும் இங்கு பேச அழைத்த தமிழ்ச்சங்கத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.